இந்த வீடியோவில் நம்ம மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே எப்படி மெமரி பவர் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இவன் என்னடா சொல்கிறான், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே எங்கேருந்துடா மெமரி பவர் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு புரியும். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே எப்படி மெமரி பவரும் ஒரு பார்ட்டு தான்னு. அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்கள் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களோட ஸ்டடீஸை வந்து உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை எப்படி மாற்றுறது. எனக்கு படிக்கிறதுக்கே பிடிக்கல, புக்கவே எடுத்தால் தலை வலிக்குது, புக்கு எடுத்தால் தூக்கம் தான் வருது அப்படிங்கிறவங்களுக்கும், ஆனால் வந்து உங்களை படித்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும். இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவில் நம்ம எப்படி நம்மளோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறது அதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின பேசிக்கான நாலேஜ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளால் இதை வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் இப்போ நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மெமரினா என்னென்னா, நம்ம பிரெயினுக்குள்ளே ஸ்டோர் ஆகிற விஷயங்கள் எப்படி ஸ்டோர் ஆகும். நம்ம பிரெயினில் வந்து நியூரான்ஸ் இருக்குது. நியூரான்ஸ் அதாவது இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நியூரான்ஸ் இருக்கும். அதாவது இந்த நியூரான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குற விஷயங்களும் கேட்குற விஷயங்களும் உணர்கிற விஷயங்களும் எல்லா சென்சஸையும் ஒன்று சேர்த்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் மெமரி. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக வந்து உங்கள் மைண்டில் வந்து பதியும். இது எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ உடனே அது வந்து அழிஞ்சிடும். இதுதான் வந்து மெமரி. இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இது உண்மையாக பொய்யான்னு தெரியல, நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் வந்து கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்ஸில் எந்த ஒரு மெமரியுமே வந்து ஸ்டோர் ஆகிறது கிடையாது. ஏன்னா ஐன்ஸ்டைன் மூளையை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஐன்ஸ்டைன் மூளையை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். நீங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட மூளை எதுக்காக எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம மூளையில் ஒரு விஷயங்கள் வந்து ஸ்டோர் ஆகுது. எப்படி நம்ம மொபைலில் ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆனால் அந்த விஷயத்தை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமில்ல. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கோசரம் தான் அவர் வந்து அந்த மூளையை எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்னோடய கணிப்பில் சொல்கிறேன், யாரும் உண்மையாக பொய்யான்னு என்ன திட்டாதீங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான். அவர் வந்து எதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்குன்னா, ஐன்ஸ்டைன் வந்து எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்தான விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் அவரோட மைண்டுக்குள்ளே மட்டும் வச்சுருப்பார். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதை எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். பண்ணியுமே கூட நம்ம மூளையில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் ஆகலையாம். இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரில, நான் சொல்கிறேன் இப்படி இருக்குன்ட்டு. இது ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. மூளையில் வந்து எந்த ஒரு மெமரியுமே ஸ்டோர் ஆகிறது கிடையாது. அப்போ எங்கே தான்டா ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது எதுவும் ஃபீல்டில் வந்து ஸ்டோர் ஆகுமா, அந்த இடத்துல வந்து அன்லிமிட்டட் ஆஃப் மெமரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறீங்கல்ல, அந்த அந்த நியூரான்ஸ்லாம் வந்து எப்படி செயல்படுனா ஆண்டனா மாதிரி செயல்படுமா. அந்த மெமரியை நீங்கள் ஒரு விஷயம், ஒரு கோபத்தை வந்து அந்த நியூரான் வளரும் போது அந்த கோபம் வந்து வேற ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுமா. இந்த நியூரான் வந்து ஆண்டனா மாதிரி ஒர்க் ஆகுமா. அந்த ஆண்டனா வந்து அந்த கோபத்தை நம்ம மூளைக்கு வந்து ரிசீவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குமா. டிவி சேனலில் வந்து வெளியே வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது காற்றுல ஃப்ரீக்வன்சியில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் தான் வந்து பிரெயினும் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட்டு இது என்னன்ட்டு எனக்கு தெரியல. இதை பற்றி நான் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட்டு கான்செப்டாக மட்டும் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால தான் நிறையா பேருக்கு இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஐடியா வந்து இன்னொருத்தருக்கு இருக்கும். ஆனால் அவர் வந்து இன்னொரு உலகத்தில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு மூலையில் இருப்பார். அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம மூளையில் வந்து அந்த ஆண்டனா இருக்குது. அது நாம் ஸ்டோர் பண்ணி வச்ச இடத்துக்கு இன்னொருத்தர் வந்து அதே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற நியூரான் வந்து அவரோட மூளையில் உருவாச்சுன்னா அவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கெதர் பண்ணலாம். இது எதுக்குற தேவையில்லாமல் எங்கிட்ட வளரிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சும்மா தான். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மெமரி பற்றின வரும்போது கான்செப்டில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்ட் வந்து ஓரமாக வச்சுட்டு எல்லா விஷயங்களும் மூளையில் பதியுது அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே வச்சு இப்போ வாங்க அதை வந்து ஓரமாக வச்சுருங்க. ஓகே, நம்ம மூளையில் பதிகிற விஷயங்கள் வந்து நியூரான்ஸாக பதிவாகும். அந்த நியூரான்ஸ் என்ன பண்ணுன்னா, கரெக்டாக ஞாபகம் வச்சு எந்த அளவுக்கு அந்த நியூரான்ஸோட லெவல் வந்து அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஆழமாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்கன்னா அதை ரிப்பீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே அதை நீங்கள் வந்து 50% எப்படி பண்ணுறது அப்படின்னு மறந்துடுவீங்க. அதனால் அந்த விஷயத்தை திரும்ப கற்றுக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி ஒழுங்காக படிக்கிறது, எப்படி ஒரு விஷயத்தை புது விஷயத்தை கற்றுக்கிறது, அந்த கான்செப்டை ஓரம் வச்சுருங்க. நான் சொல்கிறத இப்போ வந்து கதையில் வாங்கிக்காங்க, அந்த மாதிரி வாங்கிக்காங்க. இப்போ நம்ம மூளை வந்து அன்லிமிட்டட் மெமரி தான். அப்புறம் ஏன் படிக்கிற விஷயங்கள்லாம் மறந்து போகுது? ஏன்னா நம்ம அதை வந்து யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். எப்படா நம்ம படிக்கிறது வந்து யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் நிறைய பேர்த்தால் படிக்க முடியல
அதுக்கான கோர் கான்செப்ட் எங்கே இருக்குது தெரியுமா? அதுக்கான கோர் கான்செப்ட்டும் உங்கள் கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி படிக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களில் எத்தனை பேர் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறீங்க, படிக்கிறவனால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு? இதே மாதிரி இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் எல்லோரும் பலவிதமான அஃபர்மேஷன் வந்து உருவாக்கி வச்சுருப்பீங்க படிக்கிறதுக்காக. என்ன அஃபர்மேஷன்னா, போங்கடா படிச்சாவே தலை வலிக்குது, படித்தாவே தூக்கம் வருது, படிக்கவே முடியலை, படித்தாவே எனக்கு மறந்து போயிடுது, இதெல்லாம் உங்கள் அஃபர்மேஷன் தான். இது என்ன பண்ணுன்னா, உங்கள் மூளையில் நேரடியாக போய் சப்கான்ஷியஸில் பதிஞ்சு படித்தா தூக்கம் வருது, அப்போ படிக்கும் போது தூக்கம் வரணும். இப்போ படிக்கும் போது தூக்கம் வர வைடா அப்படின்னு நம்ம உடம்பு என்ன பண்ணுன்னா, படிக்கும் போது தூக்கம் வர வைக்கும். படிக்கிறது பிடிக்கலையா, நம்ம பிரெயின் வந்து என்னென்னா ஒரு சர்வைவல் மெக்கானிசம். நம்ம பிரெயின் வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆபத்து தர மாதிரி இருந்ததுன்னா, அந்த விஷயத்துலேருந்து உங்களை விலக்கி வைக்க ட்ரை பண்ணும். அதாவது அந்த விஷயம் ஆபத்து தரணும் மாதிரி மட்டும் இல்லை, அந்த விஷயம் உங்களை ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ண வச்சதுனாவே அது வந்து ஆபத்தான விஷயமாக தான் நம்ம பிரெயின் வந்து அதை எடுத்துக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பிரெயினுக்கிட்ட, எனக்கு படிக்கவே பிடிக்கலப்பா அப்படிங்கிறீங்க. அது என்ன பண்ணும், அது ஒரு ஆபத்தாக அது வந்து நினச்சிக்கும். அது நினச்சிக்கிட்டு உங்களை படிக்கவே அது விடாது. என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில், அது வந்து ட்ரிக்ஸாக என்ன பண்ணும் தெரியுமா, உங்களை ஏமாற்றும். உங்கள் பிரெயின் உங்களை வந்து ட்ரிக்ஸாக ஏமாற்றும். கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் ஃபோன் பாருப்பா, இன்னொரு 5 நிமிஷம் கழித்து படிக்கலாம், இல்லைனா ஒரு கொஞ்ச நேரம் போய் வெளியில் விளையாண்டுட்டு வரலாம், ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லை ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், ஒரு ரைடு போயிட்டு வரலாம், நாளைக்கு படிச்சிக்கலாம். இது என்ன, நான் கரெக்டாக தான் படிக்கிறேன்னா, என்ன கொஷின் பேப்பர் கரெக்டாக தான் இருக்கா, என்னென்ன இந்த கொஷின்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா, அதை நம்ம மூளை வந்து நம்மளை செய்யவே விடாது. அதையும் மீறி நம்ம செய்ய தான் அது வந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்காம கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம். கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல? இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து உங்கள் மூளை, நீங்கள் ஒரு விஷயம் பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, உங்கள் மூளை வந்து அதை உங்களை செய்ய விடாமல் உங்களை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களால் வந்து படிக்க முடியலை. இதை சமாளிக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே ரிவர்ஸில் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். என்னால் படிக்க முடியும்பா, என்னால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்பா, எனக்கு என்னமோ தெரியல, எதை படித்தாலும் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, சும்மா ஒரு தடவை தான் பார்த்தேன், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, எப்படின்னே தெரில, நான் படிக்கிறது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்படின்னே தெரில, நான் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டே இருக்கேன். இந்த மாதிரியான பிலீஃப்ஸை வந்து நீங்கள் உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் மைண்டுக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அதே மாதிரி அது வந்து மாற்ற ஆரம்பிச்சு. நீங்கள் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு படித்தா மறந்துடுங்கிறீங்க, அதை தான் உங்கள் மைண்டு வந்து உருவாக்கிட்டு இருக்கு. எனக்கு படிக்கிறத ஞாபகம் இல்லைங்கிறீங்க, அதுதான் உருவாக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நீங்கள் சொல்கிறது அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் சிம்பிள் கான்செப்ட் மெமரியில் பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்கிட்ட அன்லிமிட்டெட் மெமரி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி படிச்சிங்கன்னா, அது அன்லிமிட்டெட் மெமரியாக மாறிடும். அதனால் படிக்கிறதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் படிக்க போகிறேன், எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த மாதிரி நல்ல விதமான பிலீஃப்ஸை வந்து நீங்கள் உருவாக்க உங்களுக்கு படிக்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கும், கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து உருவாக்கி படிப்புக்கு மட்டும்தான்னு கேட்டிங்கன்னா, படிப்புக்கு மட்டும் இது வராது. உங்களுக்கு பிடிக்காத எல்லா விஷயமும் இந்த மாதிரி தான் ஸ்டோராக இருக்கும். இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக் கான்செப்ட். நீங்கள் சொல்கிறத அது வந்து செஞ்சிடும். ஆரம்பத்தில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் மெமரிக்கும் என்ன சம்மந்தம் நான் கேட்டேன்ல, நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் மெமரியாக ஸ்டோர் ஆகும், பாசிட்டிவோ நெகட்டிவோ, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இதில் ஸ்டோர் ஆனது வந்து உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட், இதுதான் பேசிக். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மூளை ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு தரும். நீங்கள் அன்லிமிட்டெட் பவர் இருக்கீங்கன்னா அன்லிமிட்டெட் பவர் இருக்கும். எனக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னீங்கன்னா ஞாபகம் இருக்கும், மறந்துடும்னீங்கன்னா மறந்துடும். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இத்தனை வருஷத்தில் உங்கள் வயசு கணக்கெடுத்துங்க, இத்தனை நாளாக நீங்கள் மறக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணது ரொம்ப ஆழமாக நியூரோ நெட்வொர்க்காக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரே நாள் தான் சொல்லுவீங்க, எனக்கு படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு நாள் சொல்லிட்டு இத்தனை வருஷம் ஸ்டோர் ஆனதை வந்து அழிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ரிப்பீட்டடாக நீங்கள் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் சீக்ரெட்டு, இதுதாங்க பேசிக் கான்செப்ட்டு நம்ம மெமரியில் எல்லாத்துக்குமே. அப்புறம் நம்ம சேனலில் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்குடைய அதே புரியாத ஸ்டேஜ்லேயே அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருங்க. ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.